ஹலோ சொந்தங்களே, இன்னைக்கு வந்து சாப்பாடு சுட சுட வரும். முக்கால் வேட்டில் இறங்கி பொங்கி வச்சிருக்கோம். கட்டிங் எதுவும் போட்டிருக்கிறேன். நம்ம பேச்சியே அப்படிதான்ப்பா, பயப்படாமல் பேசுங்க. முக்கால் வேட்டில் வச்சுட்டு வந்துருங்க. சரியா வேவலை. சரி என்ன செய்ய, பசிக்கு சாப்பிடணுங்களா அப்படின்ட்டு போட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து தக்காளியும் வெங்காயம் இன்னைக்கு வசக்கி வச்சிருக்க வந்துருங்க போட்டுக்கு. இன்னைக்கு அதுதான் தக்காளி வெங்காயம் இதை போட்டு வரைக்கும் சாப்பிட வேண்டியதான். பிறகு ஒரு கடையை வந்து இன்னும் தயிர் கட்டும். தயிர் என்னன்னா இன்றைக்கி அவர் வீட்டில் பசுமாடு தயிர் இருக்குது, உர ஊற்றுறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம உர ஊற்றி இதுவரை சாப்பிடல, கடையில் தான் வாங்கி சாப்பிடுதான். கடையில் வாங்கி சாப்பிட்றது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. நம்ம உர ஊற்றி மாட்டில் சாப்பிட்டோன்னா நல்லா இருக்கும் இருங்க. அதனால நீ தயிர் வாங்கி வச்சுருங்க. முத்துமார் அப்படியா உர ஊற்றி சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்கும். தயிர்னாலே ஒன்று தானேப்பா. தயிர் கடை தயிர் நல்லா இருக்காது அப்படியா? அதனால் வீட்டில் வச்சுன்னு சொன்னாங்க கடையில். சரி இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துருவோம். சும்மாவா தந்தாவா? சும்மாவா தந்தாவா? 20 ரூபாய்க்கு வாங்கினேன். 20 ரூபாய்க்கா? ஆமாம் 20 ரூபா. உப்பு இவ்வளோ போட்டிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு இது வந்துருமுனே. உப்பு கம்மியாக தான் இருக்குது. தயிருக்கு வந்து உப்பு கொஞ்சம் போட்டால் தான் தெரியாது. எது? உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் தெரியாதுலப்பா. உப்பு தெரியாதோ? அப்புறம் வந்து முன்னாடி சிவப்பு கலரில் ஒன்று கிடக்காது. என்னது இதான்? ஆமாம், அதான் தக்காளியும் வெங்காயம் போட்டு வசக்கி வச்சிருந்தது இன்னைக்கு. அதுதான் சாப்பிடணும்னு நினச்சேன். அதுக்கு பேர் என்ன பேர்? இது உள்ளி கூட்டுன்னு சொல்லுவாங்க. எது தக்காளி வெங்காயம் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் தானே வச்சியா, அதுக்கு ஒரு பேர் இருக்குமே. உள்ளி தக்காளி வெங்காயம் போட்டு தக்காளி விட்டு தக்காளி கூட்டா. சரி. அப்புறம் ராவா அடிச்சிட்டு போகிறோம். ரொம்ப ஜாம் ஆகுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் முத்துகிருஷ்ணன்.